ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கபிரியல் தேவதாஸ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்றைக்கு தாவேகா சார்பாக அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. டீலிமிட்டேஷனுக்கு எதிரான பில் பாஸ் பண்ண போகிறாங்க பிஜேபி அப்படின்றதுக்காக. ஸோ இதை திமுக, தேமுதிக, அதிமுக இதெல்லாமே தவிர்த்துருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த முடிவு? முதல்ல அனைத்து கட்சி கூட்டத்தை நீங்கள் கூட்டுறீங்க, எல்லா கட்சியோட எம்எல்ஏஸையும் நீங்கள் வர வைக்கிறீங்கன்னா முதல்ல ப்ராப்பராக இன்வைட் பண்ணுவோம் அவங்கள. இப்போ இபிஎஸ் என்ன சொல்கிறாருன்னா, இன்விடேஷன் எங்கள் லீடர்ஷிப்புக்கே வரல, நீங்கள் இண்டிவிஜுவலாக எம்பிஎஸ்க்கு இன்விடேஷன் அனுப்பியிருக்கீங்க. அசம்பிளியில் பேசும்போது என்ன சொல்கிறீங்க, திமுக அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்குமான்னு கேட்குறீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, திமுகவோட லீடர்ஷிப் கிட்ட, திமுகன்ற கட்சி கிட்ட கேட்குறீங்க. அப்போ இன்விடேஷன் யார்கிட்ட அனுப்பணும்? இன்விடேஷன் திமுகன்ற கட்சி தலைமைக்கு அனுப்பணும். அதே மாதிரி அதிமுகன்ற கட்சி தலைமைக்கு அனுப்பணும். நீங்கள் இண்டிவிஜுவல் எம்பிஸ் கிட்ட அனுப்புனீங்கன்னா இப்போ அவங்ககிட்ட தானே போய் கேட்கணும். ஏன் சார் நான் உங்களுக்கு இன்விடேஷன் அனுப்பினா ஏன் சார் வரல? இப்போ எம்பிஸ் யாரோட கண்ட்ரோலில் இருப்பாங்க? கட்சி தலைமை கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க, கட்சியோட கண்ட்ரோல் கீழே இருப்பாங்க. ஸோ எம்பிஸ் எல்லாம் வர வைக்கணும்னா முதல்ல நீங்க பார்ட்டியை இன்வைட் பண்ணணும். உங்களுக்கு அங்கே ஏன் பார்ட்டியை இன்வைட் பண்ண முடியல? ஈகோ. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேற்று பேசும்போது மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்குவேன் அப்படின்றார். அதாவது எனக்குன்னு பர்சனலாக ஈகோ எதுவுமே கிடையாது, மக்களுக்காக நான் என்ன அவமானத்தை வேணாலும் தாங்குவேன்னு சொல்றாரு. ஆனா இங்க பார்த்தோம்னா உங்களுக்கு எதிர்கட்சிகளை ப்ராப்பரா இன்வைட் பண்ண கூட முடியல. உங்களுக்கு நிஜமாவே டீலிமிட்டேஷன் வந்துடக்கூடாதுன்ற அக்கறை இருக்குன்னா, டீலிமிட்டேஷனால தமிழ் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும்ன்ற அக்கறை இருக்குன்னா, அதே மாதிரி இந்த ஆல் பார்ட்டி மீட்டிங் ரொம்ப அவசியம் அப்படின்ற புரிதல் இருக்குன்னா ப்ராப்பரா இன்வைட் பண்ணுங்க சார். ப்ராப்பரா நீங்க இன்வைட் பண்ணாம இண்டிவிஜுவல்ஸுக்கு மட்டும் நீங்க இன்விடேஷன் அனுப்பிட்டு இல்ல அவங்கெல்லாம் வரல அப்படின்னா நீ இன்வைட்டே பண்ணலையே. அப்ப இது உங்களோட ஈகோவை தான் காட்டுது. நேற்று நீங்க பேசுறீங்க பாருங்க, மக்களுக்காக எந்த அவமானத்தையும் தாங்குவேன், அதெல்லாம் சும்மா பேச்சு தான். இவங்க எங்க போய் அவமானப்பட ரெடியா இருக்காங்க, அங்க போய் அவமானப்பட ரெடியா இருக்காங்க. ஆனா இங்க பார்த்தா பயங்கர ஈகோ தமிழ்நாட்டுக்குள்ள. அங்க கர்நாடகாக்காரன் போய் அவமானப்படுவாங்களாம். அங்க நாங்க என்ன அவமானத்துக்கும் நாங்க தயாரா, அங்க போய் நீங்க அவமானப்படக்கூடாது. நீங்க ஒரு இண்டிவிஜுவலா போய் அவமானப்படலாங்க, அது உங்க இஷ்டம். ஆனா ஒரு தமிழ்நாட்டு முதல்வரா நீ அங்க போய் அவமானப்படக்கூடாது. அது உங்களுக்கான அவமானம் இல்ல, தமிழ்நாட்டுக்கான அவமானம், 8 கோடி தமிழர்களுக்கான அவமானம். இந்த மாநிலத்தோட பிரிஸ்டீஜ நீங்க தான் பாதுகாக்கணும். அங்க போய் கோட்டை விட்டு வர்றது, இங்க பார்த்தா இந்த மாதிரி வீம்பா வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால முதல்ல இவங்க இன்விடேஷன் அனுப்பல. இன்விடேஷன் அனுப்பாம அவங்க எல்லாம் வரலன்னு சொல்றது அபத்தமான விஷயம். ரெண்டாவது, தாவேகா பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன், நரேட்டிவ் செட் பண்றத ரொம்ப அருமையா பண்றாங்க. தாவேகா சரியா செய்யக்கூடிய ஒரே விஷயம்னா அது ஒண்ணுதான். அவங்களுக்கு பாலிசி வைஸ் பெருசா வித்தியாசமா எதுவும் பண்ண முடியல, பெரிய புது வித்தியாசமான சிறப்பான ஆட்சியெல்லாம் கொடுக்க முடியல. அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏஸா இருக்கலாம், மினிஸ்டர்ஸா இருக்கலாம், பெரிய குவாலிஃபைடான ஆட்கள் கிடையாது. ஈவன் முதல்வருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஹைலி ஸ்கில் டேலண்டட் இண்டிவிஜுவல் தான். ஆனா பொலிட்டிக்ஸ்னு வரும்போது பெரிய டெப்த் இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கு, டைவர்ஷன் கிளியரா பண்ண முடியுது. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், குறிப்பா திமுக குதிரை பேரம் அந்த விவகாரத்தை கையில் எடுக்கிறாங்க. இவங்க டக்குனு அதை தூக்கி திமுக பக்கம் போட்டாங்க. குதிரை பேரம் பண்றது திமுக தான், நாங்க இல்லை அப்படின்ற மாதிரி அதை திருப்பிட்டாங்க. ஸோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா அதை கவுண்டர் பண்றதுக்கு வேற ஒரு விஷயத்த கரெக்டா பண்றது. ஸோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா கவுண்டர் நரேட்டிவ் பட்டுன்னு செட் பண்றது. இங்கேயும் அதை தான் பண்றாங்க. இப்ப இவங்கனால காவிரி விவகாரத்துக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்ட முடியல. ஸோ என்ன பண்றாங்க, அதை டைவர்ட் பண்றதுக்கு இப்ப டீலிமிட்டேஷனுக்காக ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறாங்க. கூட்டுறது மட்டும் இல்லாம அவங்க இன்டென்ஷன் என்னன்னா திமுக அதுல கலந்துக்க கூடாது. திமுக கலந்துக்கிட்டா அது இவங்களுக்கு வசதியா இருக்காது, திமுக கலந்துக்க கூடாது. அதனால என்ன பண்றாங்க, இன்வைட்டும் பண்ணல திமுகவை, எம்பிஸை மட்டும் இன்வைட் பண்ணிட்டு திமுகன்ற கட்சியை இன்வைட் பண்ணல. இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, பாருங்க நாங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக நான் போராடிட்டு இருக்கோம். இவங்கனால பிஜேபின்ற பேரே சொல்ல முடியாது இவங்கனால. இதுக்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் பத்தி பேசும்போதும் விஜய் அவர்கள் 30 செகண்ட் தான் பேசுறாரு. ஸோ அதனால இப்ப நாங்க கூப்பிட்டோம், ஆல் பார்ட்டி மீட்டிங் நடத்துறோம், பிஜேபிக்கு எதிராக நாங்க காய நகர்த்துறோன்ற மாதிரி கொண்டு போறாங்க. ஆனா திமுக வரமாட்டேங்கிறாங்க. அப்ப திமுக ஒண்ணு பி டீம் பிஜேபிக்கு, ரெண்டாவது திமுக காம்ப்ரமைஸ் ஆயிட்டாங்க, தமிழ் மக்கள் நலன்ல அவங்களுக்கு அக்கறையே இல்லை, ஸோ அவங்க வரல அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை இப்ப கட்ட முயற்சி பண்றாங்க.
ஸோ டிவிகேவை பொறுத்தளவில் திமுகவை கார்னர் பண்ணுவதற்கும் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கும் டிவிகே இதை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது இதில் காங்கிரஸோட கேமும் இருக்கு. ஏன்னா டீலிமிட்டேஷன் நேஷனல் லெவல் எதிர்க்கிறது இந்தியா அலையன்ஸும் காங்கிரஸும். காங்கிரஸுக்கு முக்கியமான பங்கு இருக்கு. இதுல காங்கிரஸோட ரோல் என்னன்னா, காங்கிரஸை பொறுத்தளவு வெறும் அரசியல் பண்றது அவங்க ரோல் கிடையாது. காங்கிரஸை பொறுத்தளவு திமுகவோட சப்போர்ட் வேணும். அப்ப தாவேகா வழியா திமுகவுக்கு நிறைய அழுத்தம் போட்டுட்டு இருக்கணும். நீங்க மாத்தி கீத்தி ஓட்டு போட்டீங்கன்னா நாங்க உங்களுக்கு ப்ரெஷர் போடுவோம். நீங்க பிஜேபியோட பி டீம் பிஜேபி கிட்ட வேலை போயிட்டீங்கன்னு நாங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுவோம். அதனால நீங்க சாதகமா நாங்க அதாவது டீலிமிட்டேஷன் எதிராக ஓட்டு போடணும். ஸோ காங்கிரஸ் பார்ட்டி திமுக மேல அழுத்தம் போடுறதுக்கு இதை யூஸ் பண்றாங்க. அந்த வகையில காங்கிரஸ் பார்ட்டியும் டிவிகேவும் இதை எக்ஸலண்டா யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல டிஎம்கே மாட்டிட்டு இருக்காங்க. நான் சொன்ன மாதிரி டிஎம்கேயோட ஸ்டாண்டு கரெக்ட் தான். டீலிமிட்டேஷன்றதுக்காக எதிர்க்க தேவையில்லை. ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் ஏத்துக்கலாம். ஆனா நீங்க இதுக்கு முன்னாடி பேசின பேச்சு என்னன்னா, டீலிமிட்டேஷன்னாலே நீங்க பயங்கரமா எதிர்ப்பெல்லாம் பேசிட்டீங்க, பிஜேபி எதிர்த்து பயங்கரமா அரசியல் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னைக்கு நீங்க பிஜேபிக்கு சாதகமா அங்க போய் ஓட்டு போட்டீங்கன்னா மக்கள் கிட்ட நீங்க சிக்கிப்பீங்க. இல்ல ஃபேர் டீலிமிட்டேஷன் இது அதனால சப்போர்ட் பண்ண சொல்ல முடியாது. மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, பிஜேபி கொண்டு வர ஒரு விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க, காங்கிரஸ் பார்ட்டி அதை எதிர்க்கிறாங்க, நீங்க இப்ப பிஜேபி அணியில் இருக்கீங்கன்னா மக்கள் பார்ப்பாங்க. சோ இப்ப நான் சொல்ற இந்த விஷயம் இருக்குல்ல, ஃபேர் டீலிமிட்டேஷன் ஓகேன்னு, அது திமுகனால ஓப்பனா பேச முடியாது. ஸோ அதனால திமுக பார்த்தா இப்ப கேஷ் 22 சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் சொல்றேன், ஸ்ட்ராட்டஜிக்கலா பார்த்தா டிவிகே சூப்பரான மூவ் பண்ணிருக்காங்க. டீலிமிட்டேஷன் இஷ்யூவை கையில் எடுக்கிறாங்க, காவிரி இஷ்யூவை டைவர்ட் பண்றாங்க, திமுகவை சிக்கலான ஒரு இடத்துக்கு தள்ளிடுறாங்க. ஆனா இவங்க பண்ணக்கூடிய அரசியலுக்குள்ள போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு இதனால ஏதாவது பிரயோஜனம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இது வெறுமனே இவங்களோட இந்த டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் இங்க இருக்கு. தமிழ் மக்களுக்கு இதனால நஷ்டம் தான். ஒண்ணு, காவிரி விவகாரமும் டைவர்ட் பண்ணப்படுது. ரெண்டாவது, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக எதுவும் பண்ண போறது இல்லை. ஏன்னா இவங்க ஒழுங்கா கட்சிகளை இன்வைட்டே பண்ணல. அப்புறம் இவங்க டீலிமிட்டேஷனுக்கு எதிராக என்ன பண்ண போறாங்க? ரெண்டாவது, இவனால பிஜேபியால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ இவங்க அதை கொண்டு வரதால காவிரி இஷ்யூவும் கையை விட்டு போயாச்சு, டீலிமிட்டேஷனையும் ஒழுங்கா அவங்க ஹேண்டில் பண்ண மாட்டாங்க. இவங்க கிட்ட எம்பிஸும் கிடையாது. ஆனா திமுக தரப்பு சொல்றாங்க காவேரி இஷ்யூ மடைமாற்றதுக்காக தான் வந்து இந்த இஷ்யூ கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம ஃபேர் டீலிமிட்டேஷன் கொண்டு வராங்க அப்படின்னா நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா அதை நீங்க பெரிய பிரச்சாரமா கொண்டு போக முடியாது. நீங்க அந்த ஆர்கியூமெண்ட் வைக்கும்போது இவங்க டீலிமிட்டேஷன் அவங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்கள் பார்வையில் அதை பார்க்கும்போது அது எப்படி இருக்கும்னா, திமுக பாஜக சைடு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரெண்டு பேரும் பாஜகவும் திமுகவும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்கிற மாதிரி அது ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ அது திமுகவுக்கு பெரிய ஒரு சிக்கல். இதை கையில் எடுத்ததுக்கான காரணமே அதுதான். ஆனா காங்கிரஸோட இன்டென்ஷன் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய அழுத்தங்கள் திமுக மேல போட்டோம்னா திமுக வேற வழி இல்லாம நமக்கு சாதகமா ஓட் போடுவாங்க அப்படின்றதான் காங்கிரஸோட திட்டமா இருக்கு. ரெண்டாவது, நான் இன்னொன்னு சொல்றேன், இவங்க ஒரு நரேட்டிவ் பில்ட் பண்ண முயற்சி பண்றாங்கல்ல. காவிரி இஷ்யூக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங்கை தாவேக்கா கூட்டல. அதே மாதிரி டீலிமிட்டேஷனுக்காக நாங்க ஆல் பார்ட்டி மீட்டிங்கை கூட்டுறோம். ஆனா அவங்க வரலன்னு நரேட்டிவ் கட்டுறாங்கல்ல. அது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. திமுகவுக்கு ஒரு கட்சியா உரிமை இருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு எதிராகவும் வாக்களிக்கலாம், ஆதரவாகவும் வாக்களிக்கலாம். அதான் கட்சியோட ஸ்டாண்டு. அதிமுகவுக்கும் அதே உரிமை இருக்கு. ஆனா காவிரி விவகாரத்துல என்ன சிக்கல்னா, உங்களோட ஸ்டாண்டு மேகதாது அணை கட்டக்கூடாதுன்றது. உங்களோட ஸ்டாண்டு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வரணுன்றது. இந்த ஸ்டாண்டு தான் தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளுக்கும். அப்ப அங்க முரணே இல்லை. அங்க முரணே இல்லாத போதும் நீங்க கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப உங்களுக்குள்ள எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை. நீங்க கூட்டத்தை மட்டும் கூட்டியாச்சுன்னா அவன் மேல அழுத்தம் போடலாம். ஆனா அதை நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க. இப்ப உங்களுக்கு வேற ஒரு முரணான கருத்து இருக்குன்னு வச்சுப்போம். காவிரி தண்ணி அவங்களோடதுங்க, தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு கூட்டத்தை கூட்டலாம், நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, மேகதாது அணை கட்டக்கூடாது, காவிரி நீர் நமக்கு சொந்தமானது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இந்த பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கூட்டத்தை கூட்ட மாட்டேங்கிறீங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஆனா டீலிமிட்டேஷன் இஷ்யூவை பொறுத்தளவுல கருத்து வேறுபாடு இருக்குன்னா சரி தவறுன்றதை தாண்டி அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. பிஜேபிக்கு இதுல வேற கருத்து இருக்கு, அவங்க வர முடியாது. அதே மாதிரி திமுகவை பொறுத்தளவுல அவங்களுக்கும் அந்த உரிமை இருக்கு. ஸோ அதனால காவிரிக்காக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறதும் டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டுறதும் ரெண்டும் டிஃப்ரெண்ட்.
காவிரி விவகாரத்துல இங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் ஒரே ஸ்டாண்ட்ல இருக்காங்க. அப்ப உங்களுக்கு என்ன குறைச்சல் கூட்டுறதுல? கூட்டா எல்லாம் வர போறாங்க, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஒரே சீக்கிரம்னா நீங்க அம்பலப்பட்டு போயிருவீங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அதை பத்தி. பேசுனீங்கன்னா ஒண்ணு நீங்க அம்பலப்பட்டு போயிருவீங்க, மூணாவது ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட்டினா என்ன ஆகும், எல்லாரும் சேர்ந்து காங்கிரஸை புழப்பாங்க. அங்க இருக்கிறது காங்கிரஸ் கவர்மெண்ட் தான். ஸோ டெக்னிக்கலா தமிழ்நாட்டில் ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டுறீங்கன்னா அது கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக தான் அது செயல்படும், காங்கிரஸுக்கு எதிராக தான் அது போகும். ஸோ அப்ப காங்கிரஸ் இங்க மாட்டிப்பாங்க. ஸோ அதனால காங்கிரஸுக்கு எதிராகவும் போயிடக்கூடாது, நம்மளும் மாட்டிக்க கூடாது. ஸோ அதனால நீங்க அப்படியே குவாய்ட்டா விட்டுட்டீங்க. ஸோ அதுவும் இதுவும் ஒண்ணு கிடையாது. ஆனா இவங்க பில்ட் பண்ற நரேட்டிவ் என்னன்னா, நாங்க இதை பண்றோம்னு அவங்க வர மாட்டேங்கிறாங்க. ஸோ கரெக்டா காவிரி இஷ்யூவை டைவெர்ட் பண்றாங்க. இப்ப நான் சொல்றதான் எடுக்கூடாது, அவங்க நல்லா டைவெர்ட் பண்றாங்க. கடைசியில பெருவாரியான தமிழ் மக்கள்கிட்ட தாவேக்காவோட இந்த டைவர்ஷன் டாக்டிக்ஸ் இருக்கு பாருங்க, அதான் கரெக்டா ஒர்க் ஆகும். இப்போ அடுத்ததான் வந்து நேற்றுக்கு சட்டப்பேரவையில் ஆதவர்ஜுனாவும் உதயநிதி அவர்களும் மாறி மாறி பேசின வீடியோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. திமுக தரப்பு ஒரு பக்கம் அவங்க பேசினதை ப்ரொமோட் பண்ணிருக்காங்க, டிவிகே தரப்பு ஆதவர்களை பேசினதை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, லாட்ரி விவகாரத்தில் வந்து மாறி மாறி மாமனார் அப்பா அப்படின்ற மாதிரி பர்சனலாக பேசிக்கிறாங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரம்? இதில் நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்கிறேன், இதை நிறைய பேர் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் இன்னைக்கு காலைல 3 பேப்பர் நம்ம ஆஃபீஸ்க்கு வருது, 3 பேப்பர்லேயும் அந்த நியூஸ் இல்லை. ஆதவர்ஜுனா முக்கியமான அமைச்சர், எதிர்கட்சி தலைவரோட ஒரு டிபேட் வருது, அதுவும் ரொம்ப காரசாரமான சூடான டிபேட். அது அப்ப நியூஸ்ல வந்திருக்கணும்ல, நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்தால நம்ம கிட்ட 3 நியூஸ் பேப்பர் வருது, 3 நியூஸ் பேப்பர்லயுமே அந்த நியூஸ் இல்லை. அது எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? வெறும் ரீல்ஸ்க்காக மட்டும் போட்டுருக்காங்க. ரீல்ஸுக்காக மட்டும் கிடையாது, லாட்ரி இந்த மாதிரியான வார்த்தைகள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால வர்றது சில பேருக்கு சிக்கலா இருக்கு. அதோட சில பேரை கனெக்ட் பண்றது சில பேருக்கு சிக்கலா இருக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு சில ஏரியாவை டச் பண்ணா அங்க ஷாக் அடிக்குது. அதே மாதிரி இன்னியும் இது ஒரு வீக் பாயிண்ட் அவங்களுக்கு. இப்போ அதிமுகவுக்கு ஒரு காலத்துல சசிகலா ஒரு வீக் பாயிண்டா இருந்தாங்க. சசிகலா அவர்களை மாஃபியான்னு டார்கெட் பண்ணுவாங்க, பேக்ரவுண்ட்ல இருந்து அவங்க தான் ஃபுல்லா கவர்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்றாங்க, அவங்க தான் பயங்கரமா பணம் சப்ளை பண்றாங்க, இப்படிலாம் நிறைய ரூமர்ஸ் இருக்கும். அது பெரிய ஒரு லயபிலிட்டியா அதிமுகவுக்கு மாறிச்சு. அதே வேலையை திமுகவுக்கும் பண்ண பார்த்தாங்க, சபரீசன் அவர்களை டார்கெட் பண்ணாங்க. ஆனா அது அந்த அளவுக்கு பெருசா வெடிக்கல. சசிகலா அவர்கள் விவகாரம் பெருசா வெடிச்ச அளவுக்கு சபரீசனை டார்கெட் பண்ண முடியல, ஓரளவுக்கு திமுக அதை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. ஆனா இங்க தாவேக்காவுக்கு இப்ப சிக்கல் என்னன்னா, ஆதவர்ஜுனா அவர்களை அவரோட ஃபேமிலி பிசினஸோட கனெக்ட் பண்றாங்க. அது தாவேக்காவுக்கும் சிக்கலை ஏற்படுத்துது, ஆதவர்ஜுனாவுக்கும் சிக்கலை ஏற்படுத்துது. ஸோ நம்ம டிவியில பார்க்கும்போது ஆதவர்ஜுனா அவர்கள் பயங்கரமா கவுண்டர் அட்டாக்லாம் கொடுத்த மாதிரி இருந்தாலும் நியூஸ் பேப்பர்ல வரல எந்த நியூஸ். ஆனால் நியூஸ் பேப்பரில் வரலங்கிறதுக்காக இந்த நியூஸ் வெளியே போகாமல் இருக்குன்னு பார்க்க முடியுமா? ஆனால் நிறைய நியூஸ் வெளியே போகுது, அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் முடிஞ்ச அளவு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இப்போ சோஷியல் மீடியாவில் போகிறத அவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ லைவ் போடுறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கண்டென்ட்டை சோஷியல் மீடியாலையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவாங்க, அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் இங்கே வரதை நீங்கள் ஸ்டாப் பண்ணலாம். திமுக ஆட்சியிலையும் இதே மாதிரி தான் நிறைய செய்திகள் உள்ள வராது. ஸோ இது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, இது டிஸ்டர்ப் பண்ணுது. ஆதவர்ஜுனா அவர்களோட ஃபேமிலி பண்ணக்கூடிய பிஸ்னஸையும் அவரையும் கனெக்ட் பண்ணி பேசுறது அவருக்கு ஒரு உறுத்தலை ஏற்படுத்துது. ஏதோ வகையில் அவங்க விரும்பல. அது ஒரு சைடு. ரெண்டாவது நம்ம இஷ்யூக்குள்ள வருவோம். இஷ்யூக்குள்ள நான் வரும்போது நான் என்ன யோசிக்கிறேன்னா, 2 பேருமே பதில் சொல்லணும். திமுகவும் பதில் சொல்லணும், தாவேக்காவும் பதில் சொல்லணும். நீங்க உங்க அப்பா கிட்ட கேட்பீங்களா இல்ல உங்க மாமனார்கிட்ட கேட்பீங்களான்றது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க எதுக்கு 900 கோடி ரூபாய் அங்க கொடுத்தீங்க, நீங்க எதுக்கு வாங்கினீங்க? இவங்க கிட்ட கேளுங்க, அவங்க கிட்ட கேள்வி சொல்லி 2 தப்பிச்சிட்டாங்க. அது கிடையாது. நீங்க 2 பேரும் எதுக்கு வாங்கினீங்க? இப்ப ஆதவர்ஜுனாவை பொறுத்தளவுல திமுக ஒரு தீய சக்தி, உள்ளதுலயே மோசமான கட்சினா திமுக தான். திமுக கையில 900 கோடி ரூபாய் கொடுக்கிறது திமுகவை பலப்படுத்துமா பலவீனப்படுத்துமா? பலப்படுத்தும். சோ தீய சக்தி கையில எதுக்கு 900 கோடி ரூபாய் கொடுக்குறீங்க? அது திமுகவை பலப்படுத்தக்கூடிய செயலா பலவீனப்படுத்தக்கூடிய செயலா? சோ பலப்படுத்தக்கூடிய செயலை நீங்க எதுக்கு பண்றீங்க? இதை நான் ஏன் கேட்கிறேன்னா, முதல்வர் அவர்கள் பதவியேற்பு விழாவில் பார்த்தா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் க்ளோஸாக தான் இருக்கீங்க, கனெக்ஷனே இல்லைன்னா நீங்கள் சொல்ல முடியாது. அப்போ திமுகவை பலப்படுத்தக்கூடிய வேலையை நீங்கள் எதுக்கு செஞ்சீங்க? தீய சக்தினா. ரெண்டாவது திமுக இதே கேள்விதான். திமுகவை பொறுத்தளவில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நீங்களும் சொல்லுங்க. அவங்க அவ்வளோ மோசம்னா
நீங்க அந்த லாட்ரின்ற விஷயத்தை யூஸ் பண்ணி ஒரு அட்டாக் பண்றீங்க. அப்போ உங்களை பொறுத்தளவு அது ரொம்ப மோசமான விஷயம். அது அவ்வளவு மோசமான விஷயம்னா நீங்க ஏன் அங்க இருந்து பணம் வாங்குறீங்க? இந்த விஷயத்தை 2 பேருமே தெளிவுபடுத்தணும். இல்லை போத் ஆர் பெனிஃபிஷியர் தானே. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒருத்தருக்கு பார்ட்டிக்கு காசு கொடுக்குது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட் இல்லாமல் இல்லை எதுவும் எதிர்பார்க்காமலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு கட்சியும் வாங்குது அப்படின்னா சும்மா வந்து நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. போத் ஆர் பெனிஃபிஷியர் தான் இருக்கும். எனக்கு அவங்கள பற்றி கவலை கிடையாது, அவங்களுக்கு லாபம் இருக்கும். இப்போ என்கிட்ட 1000 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கும் லாபம் தான், சந்தோஷமாக வாங்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பேன். கொடுக்குறீங்களா? ஆனால் அதில் எனக்கு ஒரு பெனிஃபிட் வரணும்ல. அதான் அவங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது, எனக்கும் பெனிஃபிட் இருக்குது, எல்லாம் ஓகே. இப்போ நம்ம பேசுறது அரசியல், இதில் மக்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நான் கேட்குறேன். மக்களுக்கு லாட்டரியால மக்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. திமுகவுக்கு 900 கோடி ரூபா போறதாலையும் எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. அங்கிருந்து தான் நான் கேட்குறேன். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா எதுக்கு நடக்குதுன்றது 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் சொல்றேன். அங்க உட்காந்துட்டு நீ அங்க போய் கேளு நீங்க போய் கேளுன்னு மாத்தி மாத்தி பேசிட்டு எஸ்கேப் ஆகிற விவகாரம் கிடையாது. நல்ல விஷயம் என்னன்னா இவங்க 2 பேரும் இதை போட்டு உடைச்சது. ஒரு காலத்துல இவங்க 2 பேரும் பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. பணம் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா பார்ட்னர்ஸா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஏதோ ஒரு முரண் ஏற்பட்டிருக்கு. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன், ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். தாவேகா நண்பர்கள் உள்வாங்கிக்க வேண்டிய விஷயமும் இதுதான். திமுகவை எதிரின்றீங்க, எதிரின்னு சொல்ல கட்சிக்கே 900 கோடி ரூபாய் கொடுத்துருக்கீங்க. இப்ப தாவேகா உங்க நண்பன், அப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. எதிரிக்கே 900 கோடி ரூபான்னா நண்பனுக்கு இமேஜினேஷனுக்கு விட்டுறேன். ஸோ இதையும் நண்பர்கள் புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஊழல் எதிர்ப்பு, அப்புறம் நாங்க தூய ஆட்சி நாங்க கொடுப்போம், வார்த்தையெல்லாம் பாருங்க, தூய ஆட்சி. இதெல்லாம் வச்சு நீங்க எப்படி தூய ஆட்சி கொடுக்க முடியும்? அதே மாதிரி நேற்றுக்கு ஊழல் பற்றி பேசும்போது நிறைய பேர் வந்து திமுக தரப்புலேருந்து கேள்வி எழுப்பியிருந்தாங்க. என்னென்னா வந்து நிறைய பக்கம் பில்லு கொடுக்காம நிறையா டிரான்சாக்ஷன் நடக்குது, அது போக இல்லாமல் நிறைய பக்கம் லஞ்சம் வாங்கிட்டு தான் இருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஆனால் டிவிக்கே தரப்பு அதை மறுத்துட்டாங்க. ப்ரூஃபோடு இருந்தால் சொல்லுங்கள், சும்மா நீங்கள் வாங்கினதை நீங்கள் பண்ணதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி. ஊழல் நடக்குதா இல்லையா? ஆனால் நிறைய வீடியோஸ் வருது, ஊழல் வாங்குறாங்க, இந்த மாதிரி முறைகேடு நடக்குது அப்படின்னு. இன்னைக்கு கூட ஏதோ ஒரு கோயிலில் வந்து முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். ஊழல் நடக்குதா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றும் பெரிய ஆராய்ச்சிலாம் தேவையில்லை. ஊழல் நடக்குது, ஊழல் 100% நடக்குது. ஆனால் எந்த அளவுக்கு நடக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சூழல் கண்டிப்பாக பெட்டராக இருக்குது. ஏன்னா இவங்க புதுசாக இப்போ தான் உள்ளே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுகலாம் இதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆட்கள் அவங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும், அது வழியாக அவங்க டெஃபினட்டாக ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக ஊழல் பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் தெரியாது. ரெண்டாவது, இப்போ திமுக கண்கொத்தி பாம்பு அவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஏதாவது தப்பு பண்ணி மாட்டினாங்கன்னா சிக்கிடுவாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் அமைச்சர் ரமேஷ் விவகாரத்தில் பார்த்தோம். டப்புன்னு ஒரு இஷ்யூ கிடச்சிது, அவரை டக்குன்னு கார்னர் பண்ணாங்க. அதெல்லாம் பெரிய டேமேஜை ஏற்படுத்தும். ஸோ அதனால தாவேக்காவுக்கு தெரியும், நம்ம ஏதாவது தப்பாக அங்கங்கே கையை வச்சோம்னா ஷாக் அடிக்கும்னு தெரியும். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு கட்சி தலைவர் போறாருன்னு வச்சுப்போம், அவருக்கு பின்னாடி ஒரு 10 கார் வருதுன்னு வச்சுப்போம், அவரை சுற்றி ஒரு 50 பேர் எப்போவுமே நிற்கிறாங்கன்னு வச்சுப்போம், ஒரு மினிஸ்டர் பக்கம் கூடயோ ஒரு எம்எல்ஏ கூடயோ அப்படி இருக்காங்கன்னு வச்சுப்போம். அங்கே ஊழல் இருக்குன்னு அர்த்தம். சும்மா 10 காரு 20 பேர் சும்மா ஒருத்தன் பின்னாடி போய்கிட்டு இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும். நீங்கள் அரசியல்வாதிகளை நல்லா வாட்ச் பண்ணீங்கன்னா ஒரு நாள் அரசியல்வாதி கூட நீங்கள் பயணிக்கிறீங்கன்னா நிறைய செலவு ஆகும். ஸோ அந்த செலவெல்லாம் ஒரு அரசியல்வாதியால் ஈடு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு வேணும். ஸோ அதனால நீங்களே ஒரு பொலிட்டிஷியனை பாருங்க, ஒருத்தன் பின்னாடி ஒரு 10 பேர் இருக்காங்க, 4 காரு போகுது, அண்ணன் அண்ணன் அண்ணன்லாம் சுற்றிக்கிட்டே வருவானுங்க. அது டிவிக்கு தலைவர் சொந்த காசில் தான் பண்ணுறாரா சொல்கிறாங்க. டிவிக்கு தலைவர் சொந்த காசில் எல்லாருமே பண்ண மாட்டாங்கல்ல, எல்லாருமே வள்ளல்களாக இருக்க மாட்டாங்கல்ல. என்ன உங்கள் சொந்த காசுலேயே 900 கோடி ரூபா கொடுத்தீங்க, அது அஃப்கோர்ஸ் உங்கள் காசு தான், அது எனக்கு புரியுது. ஆனால் அது கரெக்டான ரூட்டில் வந்த காசு கிடையாதுல்ல. நிறைய பேரோட வாழ்க்கை நாசமாக இருக்குல்ல. ஸோ இப்போ டாஸ்மார்க்லேருந்து 50,000 கோடி ரூபா வருதுன்னா அது கரெக்டான ரூட்லேருந்து வரக்கூடிய காசு கிடையாதுல்ல. அஃப்கோர்ஸ் அது லீகல், அதை நான் இல்லீகல்லாம் சொல்லலை. ஆனால் அது பல பேரோட பொழப்புக்கு எடுத்து வரக்கூடிய காசு இல்லை. ஆனால் அதை இப்போ ஆன்லைன் பண்ணிட்டாங்க, இனிமேல் எல்லாம் அந்த எக்ஸ்ட்ரா 10 ரூபாய்க்கு சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நேற்றுலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு, நிறைய பேர் வாங்கியிருக்கிறாங்க, 700 பேர் வாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா 10 ரூபாவை ஒழிக்கணும் அப்படின்றதான் உங்கள் எண்ணமாக இருக்குன்னா நீங்கள் ஆன்லைனுக்குலாம் போக தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த எம்ப்ளாயிஸ் கிட்ட தெளிவாக சொல்லிடணும், 10 ரூபா வாங்கினா தொலைச்சிடுவேன், அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது, எல்லாத்தையும் தூக்கி உள்ள தூக்கி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஏன் அதை சொல்ல முடியல? ஏன்னா எம்ப்ளாயிஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. எம்ப்ளாயிஸ் உங்களுக்கு எதாவது திரும்பிடுவாங்க. நீங்கள் பயப்படுறீங்க, பயந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வேற ரூட் வழியாக போகிறீங்க. ஸோ எம்ப்ளாயிஸை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் வேற எந்த ரூட்டில் போனாலும் அவன் காசை வாங்கிட்டு தான் இருப்பான்.
கடைசியில் நீங்கள் டாஸ்மாக் கடையில் போய் தான் நிற்க போறீங்க, பாட்டில் வாங்க. அங்கே போய் நிற்கும் போது காசு வாங்க தான் போகிறான். ஸோ உங்களுக்கு உங்கள் கண்ட்ரோலுக்கு கீழே எம்ப்ளாயீஸை வைக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். நான் வந்து தவறான முறையில் சொல்ல 15 மணி நேரம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு அடிமைப்படுத்த சொல்ல. ஆனால் தவறு நடக்கும்போது தவறு நடக்காம ஸ்டாப் பண்ணுற அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கணும். ஏன் எம்ப்ளாயிஸ் கண்ட்ரோல் இல்லைன்னு சொல்கிறீங்க? ஏன்னா இவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட்டை மீறி வந்து ஒரு எம்ப்ளாயிஸ். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஆனால் நீங்கள் இது அமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். ஏன் சார் உங்களுக்கு எம்ப்ளாயீஸை கண்ட்ரோல் பண்ண முடியல? 10 ரூபா வாங்குறாங்க, இன்னைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க. நீங்கள் 10 ரூபா வாங்குறத ஒழிக்கணும்னா டைரெக்டாக டஃப்பாக அவங்களை டீல் பண்ணணும். எத்தனை பேர் மேலே வழக்கு போட்டிருக்கீங்க, எத்தனை பேர் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கீங்கன்னு காட்டுங்க. அதை நீங்கள் பண்ணீங்கனாலே அதுக்கப்புறம் எல்லாம் லைனுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறீங்க. கேட்டால் சொல்கிறீங்க, இந்த மாதிரியான ஆன்லைன் மூலமாக டிரான்சாக்ஷன் நடக்கும்போது நாங்கள் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோன்றீங்க. அதாவது தொழிலாளருக்கு நிறையா செலவுகள்லாம் இருக்குது, அவங்க எம்ப்ளாயிஸுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இது ஆன்லைனில் பண்ணி 10 ரூபா கம்மி பண்ணுறதுனால அந்த செலவு ஈடுகட்டிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இதில் இன்னொரு மாதிரியான கேள்வியும் நீங்கள் வைக்கலாம். நாங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை ஏற்றிட்டோம், நாங்கள் இப்போ அந்த பில்டிங்லாம் நாங்களே காசு கொடுக்குறோம், இபி பில்லை நாங்களே பே பண்ணுறோம். இதெல்லாம் பே பண்ணியும் 10 ரூபா வாங்குறாங்கன்னா அந்த 10 இப்போ யாருக்கு போகுது? அப்போ அரசியல்வாதிகளெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒரு வேலை ஐயா சாமியாக இருக்கும்போது தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே நிறையா சிக்கல்கள் இருக்குது. உங்களால் சொன்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியல. ஸோ இப்போ நான் கண்ணு முன்னாடியே பார்க்குறேன். நீங்கள் கேட்டீங்கல்ல ஊழல் இருக்கா இல்லையான்னு, போய் இங்கே பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் இருக்குது, போய் கேளுங்க ஊழல் இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் கம்மியாக இருக்கான்னு கேட்டால் நான் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு பெரிய ஹோப்பெல்லாம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு திமுக ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்கட்சியாக செயல்படுறாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும் போதும் இந்த மாதிரியான வேலைகள் இருக்குல்ல, பணம் சம்பாதிக்கிற வேலை இருக்குல்ல, அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலாக அதை பண்ணுவாங்க. இப்போ அவங்க கையை விட்டு பவர் போயிருச்சு, இதை எப்படியாவது திரும்ப பறிச்சிடணும்னு அவங்க வெறியில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால அந்த ஒரு பயமும் அவங்களுக்கு இருக்கும். நம்ம பாட்டுக்கு விஷயம் புரியாமல் நம்ம ஏற்கனவே தத்துக்குட்டிங்க, புதுசாக வந்திருக்கோம், நம்ம விஷயம் தெரியாமல் ஏதாவது கையை வச்சு மாட்டணும்னா திமுக அதை பெருசாக ஊதி பெருக்கிடுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போ திமுக நிறைய விஷயங்களை கையில் எடுக்கல. இந்த 10 ரூபா மேட்டர் திமுக எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனாலுமே மக்கள் கையில் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுக நிறைய விஷயங்களை டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது நமக்கும் லாபம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்க தங்கவும் முட்டை போடுற வார்த்தை அவங்களே கொல்ல மாட்டாங்க. ஆனால் சில ஏரியாஸில் நீங்கள் மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக அடிப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இவங்களும் ரொம்ப கவனமாக இருக்காங்க. சரி, இப்போ அதே மாதிரி அசம்பிளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட இஷ்யூ இருந்துச்சு. பட்ஜெட்டில் வந்து நிறையா குளறுபடிகள் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நிறையா காவேரி இஷ்யூ, தண்ணி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும்போது இவங்க 2 பேரும் பர்சனலாக மோதிக்கிறது வந்து எந்த விதத்தில் வந்து நியாயமாக இருக்கும்? மக்கள் பிரச்சனையை மடைமாட்டுறாங்க. அதான் நான் நேற்றே உங்ககிட்ட பேசியிருந்தேன் இல்லையா, விஜய் அவர்கள் பேசுறதும் அப்புறம் அதுக்கு பதிலடியாக உதயநிதி அவர்கள் பேசுறதும் எல்லாமே பர்சனல் அட்டாக்ஸாக தான் இருந்தது. தாவேக்கா அதை விரும்புகிறாங்க. ஏன்னா தாவேக்கா அப்படி செய்யும்போது இஷ்யூஸை டைவெர்ட் பண்ண முடியுது. இஷ்யூஸ் எடுத்து பேச தாவேக்கா மாட்டிப்பாங்க. அவங்களுக்கு இஷ்யூஸை பேச முடியாது. ஏன்னா காவிரி விவகாரத்துலலாம் டோட்டலாக கோட்டை விட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஆல் பார்ட்டி மீட்டிங் கூட கூட்ட முடியல. அந்த அளவுக்கு அவங்க முழுமையாக தோத்து போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இஷ்யூஸை பேசினா அவங்க மாட்டிப்பாங்க. ஸோ என்ன பண்ணுறது, டக் டக்குன்னு பர்சனல் அட்டாக்ஸ் அவங்க கையில் எடுக்கிறது. இங்கேயும் பார்த்தோம்னா உதயநிதி வர்சஸ் ஆதவர்ஜுனா இஷ்யூ எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப சீப்பான பர்சனல் அட்டாக்ஸ். நீங்கள் அதை இப்போ உங்கள் அப்பாட்ட கேளுங்க, அப்புறம் உங்கள் மாமனார்ட்ட கேளுங்கன்னு சொன்னார் அவர். அதெல்லாம் கரெக்டான பேச்சு கிடையாது. இல்லை, உங்களுக்கு அது ஒரு இஷ்யூவாக இருக்குன்னு தோணுச்சுன்னா அப்போ நீங்கள் அதை ப்ரொஃபஷ்னலாக அதை முன்வைக்கலாம். இந்த மாதிரி பர்சனலாக உங்கள் அப்பாட்ட கேளுங்கன்னு சொல்கிறதுலாம் அது ரொம்ப பர்சனலான விஷயம் இல்லை. அதே மாதிரி உங்கள் மாமனார்ட்ட கேளுங்கன்னு சொல்கிறது ரொம்ப பர்சனலான விஷயம். அப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து 2 தனி மனிதர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சண்டை மாதிரி இதை மாற்றிடுறது. இது எங்கேருந்து வருதுன்னா, இப்போ தாவேக்கா பவருக்கு வந்ததுக்கப்புறம் நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அசம்பிளியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லாரும் பார்க்குறாங்க. முன்ன மாதிரி கிடையாது, இப்போ எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ இப்போ எல்லாரும் பார்க்குறாங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவையும் ஏற்படுது. பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய தேவை என்ன? நான் ஜெயிச்சுட்டு இருக்கேன்னு காட்டணும், நான் நியாயமாக இருக்கேனா, விஷயத்தை கரெக்டாக பேசுகிறேன்னா, மாண்புபடி நடக்கிறேன்னா, பார்லமெண்டேரியனா பிஹேவ் பண்ணுறேன்னா, ஒரு பார்லமெண்டரி பிஹேவியர் அங்கே காட்டணும். அதெல்லாம் கிடையாது. நான் ஜெயிக்கிற மாதிரி காட்டணும், நான் டாமினண்ட்டாக இருக்கிற மாதிரி காட்டணும், நான் பேசுகிற விஷயங்கள் கரெக்டாக ரீல்ஸாக போய் சேரணும். நான் 1 மணி நேரம் பேசினாலும் நான் பேசுகிற சில விஷயங்கள் ரீல்ஸாக மாறணும், அது ஒரு பேசு பொருளாக மாறணும்.
நான் 1 மணி நேரம் பேசி 40 நிமிஷம் அடி வாங்கினாலும் நான் பேசுற சில விஷயங்கள் ஹைலைட் ஆகும், சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். அப்போ நான் பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் கொடுக்க வேண்டிய தேவை. நான் ஒரு பொலிட்டீஷியனாக இருக்கிறத தாண்டி ஒரு பெர்ஃபார்மராக நாங்கள் மாறுறேன். அப்புறம் இப்போ என்ன பண்ணுறாங்க, கேமராவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, பயங்கரமாக பர்சனல் அட்டாக்ஸ்லாம் ஈடுபடுறது. இப்போ திமுகவுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணி நீங்கள் தாவேக்காவை ஜெயிக்க முடியாது. அந்த விஷயத்துலலாம் தாவேக்கா மாஸ்டர்ஸ் அவங்க. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான், நீங்கள் இஷ்யூ பேஸ்டாக பேசி தாவேக்காவை கவுண்டர் பண்ணணும். இன்னொன்று என்னன்னா, அசம்பிளிலையும் நீங்கள் சில ஸ்ட்ராட்டஜிஸை கையில் எடுக்கணும். இப்போ ஒரு கேம் ஆடுறோம்னா, ஒரு ஃபுட்பால் கேம் ஆடுறோம்னா ஸ்ட்ராட்டஜி போடுறோம்ல, நீங்கள் அவனை எப்படி டீல் பண்ணணும், இந்த பிளேயர் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கான், ஸோ அவனை எப்படி கவுண்டர் பண்ணுறது, அவன் தான் அந்த டீமுக்கு வீக்னஸ், அதை எப்படி டார்கெட் பண்ணலாம். அந்த மாதிரி அசம்பிளிக்கு நம்ம போகிறோம்னா ஓவராலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். சும்மா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி கரெக்டாக கொடுத்து அவரும் நல்லா நீட், அது மட்டும் கிடையாது. எப்படி அதை ஒரு கவுண்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஜாயிண்ட் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு வேணும். இல்லை, ஆக்சுவலாக நேற்று நடந்திருக்காது. என்னன்னா, நான் கேட்குற இஷ்யூக்கு வந்து பதில் சொல்லாமல் நீங்கள் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு எதிர்கட்சி தலைவர். அதே மாதிரி அந்த தஞ்சாவூர் மீட்டிங்கில் அதே மாதிரி தான் நிறைய நேரம் பேசியிருந்தார் காவேரி இஷ்யூ தொடர்பாக. அது எதுவுமே வெளியே தெரியவே இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். இப்போ கேம் மாறிடுச்சு. இப்போ லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா, நியூஸை சப்ரஸ் பண்ணிடுவாங்க, நியூஸே வெளியே வராது. தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குன்னா, நான் நியூஸை சப்ரஸ் பண்ண மாட்டேன், நியூஸை விட்டுருவேன். ஆனால் நான் கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி டக்குன்னு சைலண்டாக வச்சுக்கிட்டே இருப்பேன். நீ ஒன்று பண்ணால் நான் இன்னொன்று கவுண்டர் பண்ணுவேன். அதுதான் தாவேக்காவோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களும் அதுக்கு அடாப்ட் ஆகும். நீங்கள் இல்லை நான் அதை சொன்னேன் அப்படின்றது கிடையாது. ஆனால் எது அதிகமாக சர்க்குலேட் ஆகுது, நேற்று முதல்வருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நடந்த அந்த விவாதம் ஹைலைட் ஆகுது. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் ஆதவர்ஜுனா அவர்களுக்கும் நடந்த அந்த விஷயம் ஹைலைட் ஆகுது. நீங்கள் சொன்னீங்கல்ல ஒரு விஷயம் நடந்ததா, அது யாருக்குமே தெரியாது. அப்போ இங்கே ஒன்று லைவ் டெலிகாஸ்ட் நடக்குது, ரெண்டாவது இங்கே ஒரு சோஷியல் மீடியா யுகமாக இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் கணக்கு பண்ணி எப்படி நம்ம அதை டீல் பண்ணலாம், இதெல்லாம் கணக்கு பண்ணி இதில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், அதுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் உள்ளே செட் பண்ணணும். அது இல்லாமல் நான் பழைய ஸ்டைலில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சூப்பராக எஃபெக்டிவாக பேசுவேன், ஓகே பேசலாம், நல்லது. ஆனால் இந்த என்வரன்மெண்ட்டில் நீங்கள் தோற்று போயிருவீங்க அப்படி பண்ணீங்கன்னா. ஸோ எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க டிவிக்கு தெரில. இப்போ டிவிக்கே என்ன பண்ணுவாங்க, டிவிக்கேக்கு ஒன்றும் சிக்கல் இல்லை. டிவிகேவுக்கு ஒன்று யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. டிவிகேவுக்கு கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அவங்களுக்கு பேகேஜ் கிடையாது. திமுகவுக்கு பெரிய பேகேஜ் இருக்கு. திமுக ஒரு ஊழல் கட்சின்னு பேர் வாங்கியிருக்காங்க, அது உண்மையும் கூட தான். ஸோ அப்படி இருக்கும்போது திமுக ஊழல் மாதிரியான விஷயங்களை கையில் எடுத்து தாவேக்காவை அட்டாக் பண்ணும்போது மக்களுக்கு பெருசாக அது ஒரு இஷ்யூவாக படாது. உடனே என்ன கேட்பாங்க, நீங்கள் எப்படி அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அப்போ தாவேக்காவுக்கு பேகேஜ் இல்லை, தாவேக்கா இறங்கி அடிக்கலாம். திமுக மேலே மக்களுக்கு ஒரு வெறுப்பும் இப்போ இருக்குது. ஏன்னா இப்போ தானே ஒரு 3 months முன்னாடி தான் அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ ஒரு விதமான ஆன்டி இன்கம்பன்சியும் டெஃபினட்டாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் தாவேக்காவுக்கு இருக்கும்போது அவங்க பர்சனலாக அட்டாக் பண்ணுறத கூட சில நேரங்கள் மக்கள் ரசிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கக்கூடாது. அதை கரெக்டாக பாருங்கள், அவங்க எங்கெங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணுற இடங்கள்ல வாய்ப்பு கொடுக்காம அதை ஸ்டாப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணலாம். இப்போ தாவேக்கால கூடிய முக்கியமான ஆட்கள் சில பேர் பார்த்தா சில விஷயம் சொன்னால் ட்ரிகர் ஆகிறாங்க. முதல்வருக்கு சில விஷயத்த சொன்னால் ட்ரிகர் ஆகுது. அதே மாதிரி ஆதவர்ஜுனாவும் நான் நேற்று பார்த்த விஷயம் என்னன்னா, சில விஷயங்கள் சொன்னால் அவர் ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகி ஸ்பான்டேனியஸாக தான் அவர் டென்ஷன் ஆகிறாரு. ரொம்ப கத்திக்கிட்டுலாம் இருந்தார். தைரியம் இருந்தால் தைரியம் அவர் படாலும் டென்ஷன் ஆகிட்டார், அவருக்கு சுருள நேரிடுச்சு அவருக்கு. ஸோ அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் போடணும். இப்போ பழைய ஸ்ட்ராட்டஜி சரி வராது. அந்த ஸ்பீச்லாம் கரெக்டாக எழுதி கொடுத்து எல்லா டீட்டெயில்ஸோடையும் கரெக்டாக போய்கிட்டு, நான் இன்ஃபேக்ட் நான் போன தடவை சொன்னேன்ல, இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பேசணும் போன அசம்பிளி செஷன்லேயே, நீங்கள் எல்லா இஷ்யூஸையும் கையில் எடுத்தீங்கன்னா தாவேக்கா எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி தலைவர் ஏகப்பட்ட இஷ்யூஸை பேசினாரு. முதல்வர் அவர்கள் பேசும்போது சம்மந்தமே இல்லாமல் அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பேசிட்டு போயிட்டார். எல்லாமே டைவர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் தாவேக்காவை கவுண்டர் பண்ணணும்னா ஃபோக்கஸ்டாக தாவேக்காவோட வீக்னஸ் அட்டாக் பண்ணு. இந்த பழைய ரெஸ்லிங் மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கு. நான் சொல்றது 90sலாம் இருக்குது ரெஸ்லிங் மேட்ச். அப்போ பெரிய லெஜண்ட்லாம் ஒருத்தர் உண்டு, இந்த ஹிட்மேன் பாங்க, அவர் பிரெட் த ஹிட்மேன் ஹார்ட்பாங்க. ஒரு பிரைன் லாரா இருக்கார்ல கிரிக்கெட்டில், அந்த மாதிரி நல்லா ஸ்டைலிஷாக ரெஸ்லிங் பண்ணுவார். அவர் ஆள் பெருசாலாம் இருக்க மாட்டார், கொஞ்சம் பார்த்தா நார்மலாக தான் இருப்பார். மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரி பயங்கர வெல் பில்டாலாம் இருக்க மாட்டார், ஆனால் நல்லா எலிகெண்ட்டாக ஃபைட் பண்ணுவார். யோகோசனான்னு ஒரு பெரிய ஒரு ரெஸ்லர் இருப்பார். அவர் பயங்கரமாக இருப்பார், யானை மாதிரி இருப்பார். இவர் என்ன பண்ணுவார், அவரோட காலை கரெக்டாக டார்கெட் பண்ணுவார்.
அதே மாதிரி ஆண்ட்ரூ ஜெயின் ஒருத்தர் இருப்பார், அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 அடி இருப்பார். இந்த மாதிரி பெரிய ஆட்கள்லாம் வரும்போது இந்த பொடியா இருக்கிற ரெஸ்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கரெக்டாக காலை மட்டும் டார்கெட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ எதிரியோட வீக் ஸ்பாட், என்னால் டைரெக்டாக நின்று அவனோட பவர் டு பவர் ஃபைட் போட முடியாது. ஆனால் எனக்கு நான் அவனை விட ஈஸியாக மூவ் பண்ணுவேன், எலிகெண்ட்டாக இருப்பேன், அஜைலாக இருப்பேன். ஸோ இப்போ வீக்கான ஸ்பாட் அட்டாக் பண்ணுறது, அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டான ஸ்ட்ராட்டஜிஸோடு இவங்க வரணும். நீங்கள் அவங்க கேம் படி ஆடினீங்கன்னா நிற்க முடியாது அவங்களோட. பார்க்கலாம் சார், நிறைய விஷயம் நம்ம பார்த்துட்டீங்க. நன்றி.